செய்திகள். மக்களுக்காக மக்கள் பணி இன்று கரூரில் நடைபெறுகிறது. கால்நடைகளுக்கு தேவையான மருத்துவ நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் கேப்டன் விஜயகாந்த். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு நிதி உதவி அளிக்க ஜெயலலிதா அரசு மறுப்பு. பாதிக்கப்பட்ட தியாகிகளை கேப்டன் விஜயகாந்த் நேரில் அழைத்து நிதி உதவி வழங்கி கௌரவிப்பு. மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் தொழிற்சங்க தலைவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டதால் வன்முறை. போலீசார் வாகனத்துக்கு தீ வைப்பு, 20க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம். லஞ்சம், ஊழல், வறுமை மற்றும் வன்முறை ஒழிந்தால்தான் நாட்டிற்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்ததாக அர்த்தம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. வணக்கம். விரிவான செய்திகள். மக்களுக்காக மக்கள் பணி இன்று கரூரில் நடைபெறுகிறது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று கரூரில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்குகிறார். முன்னதாக திருச்சி தென்னூர் உழவர் சந்தை அருகே நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவின் போது பலத்த மழை பெய்தது. இருந்தாலும் கேப்டன் பேச்சை கேட்பதற்காக ஆர்வத்துடன் வந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் சிறப்புரையாற்றிய கேப்டன் விஜயகாந்த், நாடு சுதந்திரம் அடைந்து 66 ஆண்டு காலமாகியும் மக்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார். சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளை ஆட்சியாளர்கள் மறந்துவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். 66 ஆண்டுகளுக்கு முன்பு தியாகிகள் போராடி வாங்கி தந்த சுதந்திரத்தை ஊழல், லஞ்சம் ஆகியவற்றின் மூலம் அரசியல்வாதிகள் கெடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் எதிர்க்கட்சிகளுக்கும் பத்திரிகைகளுக்கும் பேச்சுரிமை, எழுத்துரிமை மறுக்கப்படுவதாகவும் கேப்டன் குற்றம் சாட்டியுள்ளார். 66 சுதந்திர தினம் சொல்லிட்டு நீங்க எவ்வளவு போராடி வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை எப்படி எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. எங்கும் எதிலும் இந்தியா புறம் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். அதாவது சர்தார் வல்லபாய் படேல், இரும்பு மனிதர் சொல்ற சர்தார் வல்லபாய் படேல் எல்லா ஸ்டேட்டையும் ஒன்னா அழிச்சு இந்தியான்னு கொண்டு வந்தார். இன்னைக்கு இந்தியாவை துண்டாடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க 66 சுதந்திர தினம் அப்படின்னு டிவில எல்லாம் காக்குறாங்க, ஒவ்வொருத்தரும் கொடியேற்றுறாங்க. ஆனால் பிரதம மந்திரியும் சரி, தமிழ்நாட்டு ஜெயலலிதாவும் சரி, தமிழ்நாட்டில் ஜெயலலிதா குண்டு துளைக்காத கார்ல போறாங்களாம். இன்னும் தீவிரவாதம் இருக்குங்கிறது சொல்றேன். அங்க யாருன்னா பிரதம மந்திரி குண்டு துளைக்காத மேடையில இருந்து பேசுறேன். என்ன பேச போறீங்க? உங்களை யாரும் கொல்ல போறாங்களா? அடுத்து போன வருஷம் 5 வருஷம் யாராவது சுட்டாங்களா? அதே மாதிரிதான் 10 வருஷமாக இருந்த மன்மோகன் சிங் சொல்றார், அதுக்கப்புறம் யாரு வரப்போங்க. ஆனா 10 வருஷம் இன்னைக்கு தினமணில ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க. அந்த கொடி வளர்ந்துகிட்டு போது என்னென்ன ஊழல் இருக்குன்னு வரிசையா போட்டு 9 ஊழலை போட்டிருக்காங்க. இதற்கு மேல என்ன வேணும்? தேர்தல் வாக்குறுதியில் ஜெயலலிதா கூறிய பல திட்டங்கள் மக்களை சென்றடையவில்லை என்றும், குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்காமல் வஞ்சிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். பஸ் பாஸ் வழங்காததால் ஏழை எளிய மாணவர்கள் நாள்தோறும் அவதிப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், அரசு மருத்துவமனைகளில் பாம்பு கடிக்கு மருந்து இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். மனித வளம்னா என்னன்னு ஜெயலலிதா அவர்களே சொல்லியிருக்காங்க. கல்வியும் சுகாதாரமும். இன்னைக்கு வரைக்கும் கல்வியில நீங்க பாருங்க, யூனிஃபார்ம் கொடுக்கல, பஸ் பாஸ் கொடுக்கல, லேப்டாப் கொடுக்கல, மரத்தடை கீழே தான் பள்ளிக்கூடம் நடக்குது. திருச்சியை விடுங்க, திருச்சிக்கு பக்கத்து ஊர் கிராமம் அரியலூர் பரம்பலாம் பாருங்க, இன்னைக்கு மரத்தடை கீழே தான் பள்ளிக்கூடம் நடக்குது. ஆனால் இவங்க சொல்றாங்க 66 வருஷம் 66வது சுதந்திர தினம் பேணி காக்க. என்னத்தையா பேணி காக்க போறீங்க? நீங்க வாட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு இதுதான் 66வது சுதந்திரமா? உடனே சொல்லுவாங்க அதிகாரி, அதாவது தப்பு பண்ண, அதாவது சுதந்திரம், அதாவது கல்விக்கு அடுத்து என்ன சுகாதாரம்? எங்கேயும் டாக்டர் கிடையாது. எல்லாமே தமிழ்நாடெல்லாம் விவசாய பூமி, தண்ணி கிடையாது குடிக்க. பாம்பு கடி, நாய்க்கடி, எதற்கு மருந்து கிடையாது. பாம்பு கடி மருந்துங்கிறது அதாவது கரும்பு எங்கெங்க விளையுது அங்கதான் மக்கள். ஆக இதற்கெல்லாம் கிடையாது. என்னுடைய தொகுதி ரிசீவந்தத்தில் நான் கத்தினேன் பல தடவை,
பாம்பு கடிக்கு மருந்து. என்னன்னா எங்க பார்த்தாலும் ரிஷிவந்தியத்துல கரும்பு, ஆனால் இதுவரைக்கும் அவங்க கொடுக்கல. எதைத்தான் நான் சொல்றேன். சொன்னா விஜயகாந்துக்கு என்ன தெரியும்? இலவசம் என்ற பெயரில் மக்களுக்கு வழங்கப்படும் அரிசியில் புழு பூச்சி கிடப்பதாக குற்றம் சாட்டிய கேப்டன் விஜயகாந்த், குடோன்கள் இல்லாததால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக அரசின் மின்சார கட்டண உயர்வால் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் அல்லல்பட்டு வருவதாகவும் கேப்டன் கூறினார். ரேஷன் கிடைப்பா நான் கூட தான் பிடிச்சு கொடுத்தேன். நாமக்கல்ல பிடிச்சு கொடுத்தேன். என்ன பிடிச்சு கொடுத்தேன்? 5 லிட்டர் மண்ணெண்ணைக்கு 3 லிட்டர் தான் போட்டுருக்கேன். மக்கள் பண்றோம். அதே மாதிரிதான் வர வழியில நான் பார்த்தேன். நாகப்பட்டினத்திலிருந்து வந்தேன், திருச்சிக்கு வரும்பொழுது திருவாரூர் கிட்ட பார்த்தேன். எங்கு பார்த்தாலும் நெல்லுக்கு போறான் காயுது. எங்க என்னையா ஒவ்வொரு வருஷம் தான் லெவி கொடுத்து அளக்குறீங்க. அளந்தா எவ்வளவு குடன் கட்டுன்னு தெரியாது. கொள்ளையடிக்கிறீங்களே, எவ்வளவு கொள்ளையடிக்க குடன் கட்டி வச்சா அது யார்? மக்கள் சாப்பிடுற பொருள் தானே, உணவு பொருள் தானே. அந்த உணவு பொருளுக்கு பாதுகாப்பு இல்லையே, அப்புறம் எப்படி உங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு நினைச்சுக்கிட்டு தான்? புழுத்த அரிசி இருக்கு. 2-3 நாளைக்கு மேல பாதே சேலத்துல சொல்றேன், புழுத்த அரிசி இருக்கு. சேலம் தான் நினைக்கிறேன். புழுத்த அரிசி இருக்கு. எங்க பார்த்தா அதை திறந்தா வாடை. ஏன் வாடை அடிக்கும்? மழையில் நனைஞ்சா என்ன? நானும் ரைஸ்ல வச்சிருந்தேன் ஒரு காலத்துல. இப்ப இல்ல. ஆனா எனக்கு தெரியும் ஏன் இந்த அரிசி வாடை அடிக்குன்னா நீங்க சரிவர கவனிக்கிறது இல்ல மக்கள். திருச்சி மாநகர் தேமுதிக மாவட்ட செயலாளர் AR விஜயராஜன் தலைமையிலும், திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் S செந்தில்குமார் மற்றும் திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் மா நடராஜன் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருமதி பிரேமலதா, மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் விஜயகுமார் மற்றும் மாநில மாவட்ட நகர ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கிய மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் இதுவரை கேப்டன் விஜயகாந்த் தனது சொந்த பணத்திலிருந்து 3 கோடி ரூபாய் அளவிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர போராட்ட தியாகிகள் இருவருக்கு நிதி உதவி வழங்க ஜெயலலிதா அரசு மறுத்ததை கேள்விப்பட்ட தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அழைத்து நிதி உதவி வழங்கி கௌரவித்துள்ளார். சுதந்திர தினத்தன்று கோட்டையில் நடைபெறும் விழாவில் தியாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் அரசால் வழங்கப்படுவது வழக்கம். இந்த உதவிகளுக்காக அரியலூர் ஜோசப் மற்றும் மணப்பாறை சுந்தரம் என்ற 2 தியாகிகள் விண்ணப்பித்தும் ஜெயலலிதா அரசால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியானது. இதனை அறிந்த தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் திருச்சியில் நடைபெற்ற தியாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு வருமாறு அரியலூர் ஜோசப் மற்றும் மணப்பாறை சுந்தரம் என்ற 2 தியாகிகளையும் அழைத்து நிதியுதவி வழங்கி கௌரவித்தார். மத்திய அரசாங்கம் எங்களுக்கு கொஞ்சோண்டு உதவி தான் இதான் கொடுக்குறாங்க. மாநில அரசாங்கம் எதுவுமே செய்யலை. ஆனால் மாநில அரசு வந்து கேட்டு எங்களுக்கு என்ன ஒரு குடிசை வீடு கட்டித்தாங்கன்னா அவங்க எந்த பாய்ச்சும் முடியல, பேச்சையும் நிப்பாட்டில் வந்து ஆளையும் விடல, பார்க்கவும் இல்லை. இன்றைக்கி ஐயா வந்து எங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு எங்கள் வீட்டை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து என்னை வரவழைச்சார். அன்னைக்கு கேப்டனாக இருந்து நேதாஜி வந்து எங்களுக்கு தலைவராக இருந்தார், எங்களுக்கு சண்டை தலைவராக இருந்தார். இன்னைக்கு விஜயகாந்த் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கேப்டனாக இருந்து தலைவராக வர உண்மையிலே நாங்கள் பாடுபடுவோம். இது உண்மை, சத்தியம். சுதந்திர போராட்ட தியாகிகள் என்று தெரிந்தும் ஜெயலலிதா அரசு நிதி உதவி வழங்க மறுத்துள்ளது தியாகிகளை அவர்கள் மதிப்பதில்லை என்ற கருத்தையே வெளிப்படுத்துவதாக பாதிக்கப்பட்ட தியாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் கட்சியின் தொழிற்சங்க தலைவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற கண்டன ஊர்வலம் வன்முறையில் முடிந்தது. இதனால் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். மேற்கு வங்கத்தில் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மதியம் சோகத்தை ஏற்படுத்தும் வகையில் அந்த மாநில காங்கிரஸ் கட்சியின் தொழிற்சங்க தலைவர் திலீப் பஸ்வான் என்பவர் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனால் ஆத்திரமுற்ற காங்கிரஸ் தொண்டர்கள் கூக்லே என்னும் பகுதியில் கண்டன ஊர்வலம் நடத்தினர். அப்போது அங்கிருந்த மற்ற கட்சியினரின் வர்த்தக நிறுவனங்கள் மீது செங்கல் மற்றும் கற்களை வீசி வன்முறையில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டத்தை தடுக்க வந்த காவல்துறையினரின் வாகனத்தையும் வன்முறைக்காரர்கள் தீ வைத்து எரித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை விரட்டி அடித்தனர்.
இந்த வன்முறை சம்பவத்தில் 3 காவலர்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமுற்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வன்முறை சம்பவம் தொடர்பாக இதுவரை 41 பேரை கைது செய்துள்ளதாக மேற்கு வங்க காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லஞ்சம், ஊழல், வறுமை மற்றும் வன்முறை ஆகியவை எப்போது ஒழிகிறதோ அப்போதுதான் உண்மையான சுதந்திரம் அடைந்ததாக அர்த்தம் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கருத்து தெரிவித்துள்ளார். மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்தின் கீழ் திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தியாகிகளுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், திருச்சி மலைக்கோட்டையில் நடைபெற்ற மகளிர் மாநாடு வரலாற்றில் இடம் பிடித்ததாகவும் மலைக்கோட்டையை மஞ்சள் கோட்டையாக மாற்றியது என்றும் தெரிவித்தார். லஞ்சம், ஊழல், வறுமை, வன்முறை எப்போது ஒழிகிறதோ அப்போதுதான் நமது நாடு உண்மையான சுதந்திரம் அடைந்ததாக அர்த்தம் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கருத்து தெரிவித்துள்ளார். திறமையான இளைஞர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி இருப்பதே நாம் அடையாத சுதந்திரம். திறமையான இளைஞர்களை ஊக்கப்படுத்தாததே நாம் அடையாத சுதந்திரம். சட்டம் ஒரு இருட்டறை ஆனதே நாம் அடையாத சுதந்திரம். கயவலர்களும் சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி வெளியே வருவதே அடையாத சுதந்திரம். கொலை, கொள்ளை, திருட்டு அதிகரித்தலே நாம் அறியாத சுதந்திரம். இதுபோல எத்தனையோ பிரச்சனைகளை நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாறி லஞ்சம், ஊழல், வறுமை, பசி, நோய், திருட்டு, வன்முறை, பலாத்காரம், அதிகார துஷ்பிரயோகம் போன்ற நிலைகள் மாறி 100 கோடிக்கும் மேலாக மக்கள் இங்கு இருந்தும் ஒரே ஒரு தங்க மெடலை கூட ஒலிம்பிக்கில் வாங்காத இந்த நிலைகள் மாறி லஞ்சம், ஊழலற்ற புதியவர்கள் தலைமை ஏற்கும் இடமே நமது தமிழகமாக மாறி இந்த சுதந்திர நாளிலே நமது கேப்டன் அவர்களால் மக்களுக்கு கொடுக்கப்படும் அந்த உதவிகள் எல்லா விதத்திலையும் சேர வேண்டும். அந்த நற்பணிகளுக்கு யார் இடையூறாக இருந்தாலும் நமது கேப்டன் அவர்கள் உங்க எல்லார்கிட்டயும் சொல்ற காந்தியடிகளாகவும் இருப்பார், சுபாஷ் சந்திர போஸாகவும் மாறுவார் வேண்டிய நேரத்தில் என்பதை தெரிவித்துக் கொண்டு பாகிஸ்தானின் ராணுவ விமான தளத்தில் புகுந்த தீவிரவாதிகள் கடும் துப்பாக்கிச் சண்டை நடத்தியதில் 6 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இதையடுத்து பாகிஸ்தான் முழுவதும் பாதுகாப்பு படையினர் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கம்ரா விமான தளத்தில் அந்த நாட்டின் விமானப்படை இயங்கி வருகிறது. இந்த விமான தளத்தில் அதிகாலையில் புகுந்த தீவிரவாதிகள் கையெறி குண்டுகள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டனர். இதையடுத்து பாதுகாப்பு படையினருக்கும் ராணுவத்தினருக்கும் பதில் தாக்குதல் நடத்தியதில் 6 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தீவிரவாதிகள் பலர் ராணுவ தளத்தில் நுழைந்துள்ளதால் கடும் துப்பாக்கிச்சூடு நடந்து வருகிறது. இதையடுத்து பாகிஸ்தான் முழுவதும் பாதுகாப்பு படையினர் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ள தீவிரவாதிகள் யார் என்று தெரியாததால் ராணுவத்தினரும் போலீசாரும் அவர்களை சமாளிப்பதில் திணறி வருகின்றனர். ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா பகுதியில் உள்ள ஜவுளி சந்தையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான துணிகள் எரிந்து நாசமானது. இன்று அதிகாலை 1:30 மணியளவில் ஜவுளி சந்தையில் உள்ள ஒரு கடையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த கடையில் இருந்த துணிகள் தீப்பிடித்து எரிந்தன. அருகில் இருந்த துணி கடைகளுக்கும் அடுத்தடுத்த தீ வேகமாக பரவியது. கடைகள் தீப்பற்றி எரிவதை கண்ட போலீசார் உடனே ஈரோடு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தீயின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்பு துறையினர் திணறினர். இதையடுத்து மொடக்குறிச்சி, பவானி, பெருந்துறை போன்ற பகுதிகளில் இருந்து கூடுதலாக தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டன. தீ விபத்து குறித்த தகவல் பரவியதால் வியாபாரிகளும் பொதுமக்களும் அங்கு குவிந்தனர். தீ மேலும் பரவாமல் தடுக்க கடைகளில் இருந்த துணிகளை அவர்கள் அப்புறப்படுத்தினர். சில மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ அணைக்கப்பட்டது.